அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ராமச்சந்திர கவி, அதாவது புல்லேல ராமச்சந்திர கவியினுடைய ராமச்சந்திர லகு காவிய சங்கிரஹா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மகான் பாரதோகம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இது அதே கவியினுடைய அதே புத்தகத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு கவிதை தொகுப்பை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். ஸ்ரீ ராமச்சந்திர லகு காவிய சங்கிரஹா அப்படிங்கிற புத்தகத்தில் திரு புல்லேல ராமச்சந்திர கவி அவர்கள் ஹாஸ்ய குட்டிக்காக அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கார். அந்த கவிதை தொகுப்பில் சுமார் 20க்கும் அதிகமான நகைச்சுவை நிறைந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. அதில் தேர்ந்தெடுத்த சில ஸ்லோகங்களை இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அடியனுக்கு விருப்பம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அவர் அழகாக நகைச்சுவை துதும்ப அதில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து காண்பித்து வெளியிட்டிருக்கார். அதில் நம்ம அந்த பின்னணியை நம்ம மிகவும் முக்கியமாக கவனிக்கணும். எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் இந்த தொகுப்பில் வரக்கூடிய இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே சிலது தற்காலத்தில் பல பேரை பாதிக்கும்படியாக அமைந்திருக்கும். ஆனால் அது கவியினுடைய ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலையும் சரி, அது இன்றைக்கு எப்படி அது வரும் இருக்கு அப்படிங்கிறதும், எதிர்காலத்தில் அது எப்படி இதே மாதிரி தெரிய போகுது அப்படிங்கிறத கவி தீர்க்க தரிசனமாக பார்த்து அதை காவியமாக்க முற்பட்டிருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில ஆசிரியர்கள் வெறுமனே காலத்தை தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, பாடமும் நடத்த மாட்டாங்க, அவர்களுடைய முன்னேற்றமும் இருக்காது, மாணவர்களுடைய முன்னேற்றத்திலும் அக்கறை இருக்காது. இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பற்றி அவர் அன்றைக்கே அதை கவனித்து அதை அன்று நிகழ்ந்ததை படம் பிடித்து காண்பிக்கிறார் ஸ்லோகத்தில். அது இன்றைக்கும் அதே மாதிரி தான் அது எதிரொலிக்குது, அது நாளைக்கும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் எடுத்து காண்பிக்கிறார். அப்போ சமூக சீர்திருத்தத்தில் அவருக்கு நிறைய எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒருவரை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் சரி, எல்லா தரப்பு சார்ந்த அதிகாரிகளையும் சரி, எல்லாரையும் சரி, எல்லா விஷயத்தையுமே சரி அவர் எடுத்து காண்பிக்கிறார். அதை நகைச்சுவையை ஆடுகிறார். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடியதான நல்ல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளிப்படணும் அப்படிங்கிற ஆசையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போது இந்த காவிய சங்கிரகம், அதாவது ஹாஸ்ய குட்டிக்காக நகைச்சுவை நிரம்பிய ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகுப்பிலேருந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், இதில் இந்த ஆசிரியர்களை பற்றி அவர் நகையாடுகிறார். அதாவது சில ஆசிரியர்கள் வெறுமனே பாடம் நடத்தாமல் மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆசிரியர்களை பற்றி அவர் இங்கே ரொம்ப நகைச்சுவையாக காண்பிக்கிறார். அதாவது, நாகம் ஜானாமி பாட்யாம்ஷான் நாகம் ஜானாமி பாட்டனம் ஜானாமி துவதிகாரஸ்தானு நித்தியம் பாதாபிவந்தனாத் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அதனுடைய ஒரு மறுபதிப்பை தான் இதை ஸ்லோகமாக காண்பித்திருக்கார் கவி. சீதையினுடைய ஆபரணங்களை எல்லாம் காண்பித்து ராமன் லக்ஷ்மணன் இடத்துல கேட்கும் பொழுது நாகம் ஜானாமி கேயூரம் நாகம் ஜானாமி அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்வார். அந்த மாதிரி எனக்கு பாடம் நடத்துறது கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது, பாட திட்டம் அப்படிங்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அதிகாரிகள் எல்லாம் யார் யாருன்னு தெரியும், ஏன்னு கேட்டால் தினமும் அவர்களுடைய காலில் விழுந்து தொழுது நமஸ்காரம் பண்ணுறதுனால அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறதாக காண்பிச்சிருக்கார். அப்போ பாருங்கள், சில ஆசிரியர்கள் பாடம் நடத்தாமல் அதிகாரிகளுக்கு மட்டும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பலனை அடைவார்கள். அப்பேற்பட்ட ஆசிரியர்களை அவர் பழிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. அடுத்தது ஸ்லோகம், போலி வைத்தியர்களை பற்றி பழிக்கிற மாதிரி ஸ்லோகம். இது இந்த காலம் இல்லை, இவருடைய காலம் இல்லை, அதுக்கு முன்காலத்திலேருந்து எத்தனையோ சம்ஸ்கிருத காவியங்களில் முதல்ல ஒருத்தரை நம்ம கேலி கூத்தாக்கணும்னா அதை வைத்தியரை தான் கேலி கூத்தாக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜோதிஷரை பற்றி சொல்லுவாங்க. இங்கே அவரும் இந்த வைத்தியர்களை விடலை. அதில் என்ன ஸ்லோகம் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமானது. பிஷக்வர நமஸ்துபியம் பிரசாதாத்தே மகாத்மனஹா மம சையாகிரகம் ஜாத்தம் ஔஷதானாம் மகாபணஹா. பிஷக்வர, ஓ பெரிய வைத்தியரே, உங்களுக்கு என்னுடைய பெரிய வணக்கம். உங்களுடைய கருணையினாலே என்னோட படுக்கை அறை ஒரு பெரிய மருந்து கடையாகவே மாறிடுத்து அப்படின்னு. அந்த அளவுக்கு மருந்துகள் எல்லாம் எழுதி கொடுத்து மருந்துகளாக இவர் வாங்கி குவிச்சு அதுவே ஒரு பெரிய மருந்து கடையாக மாறிடுத்து என்னுடைய பெட்ரூமே அப்படின்னு சொல்லி ஒரு நோயாளி சொல்கிறான்னா எந்த அளவுக்கு அவர் நொந்து போயிருக்கணும் நோயாளி. அடுத்த ஒரு ஸ்லோகம், ஒரு சராசரி மனிதனுடைய
6 குணங்கள் அப்படின்னு. இந்த ஸ்லோகம் வந்து பஞ்சதந்திரத்தில் வரக்கூடியது. ததாதி பிரதிகிருண்ணாதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய மறுபதிப்பை தான் இங்கே அவர் காண்பிக்கிறார். ந ததாதி துப் கிருண்ணாதி குஹ்யம் நாக்கியாதி பிரிச்சதி புங்தேன போஜயத்யன்யானே ஷட்விதம் க்ஷுத்ர லக்ஷணம். ஒரு சராசரி மனிதனுடைய 6 குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ந ததாதி ஒரு பொழுதும் அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான். ஆனால் கிருண்ணாதி எல்லோர்கிட்டேருந்து வாங்கிப்பான். குஹ்யம் நாக்கியாதி தன்னுடைய ரகசியங்களை ஒருத்தருக்கிட்டையும் பரிமாறிக்கொள்ளவே மாட்டான். ஆனால் அடுத்தவர்களுடைய ரகசியங்களை கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுப்பான். புங்தே அடுத்தவர்கள்கிட்டேருந்து வாங்கி வாங்கி நல்லா சாப்பிடுவான். ஆனால் ந போஜயத்தே ஒரு பொழுதும் ஒருவருக்கும் உணவளிக்க மாட்டான். இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காண்பிக்கிறார். அதுக்கு அடுத்தது போலியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பற்றி காண்பிக்கிறார். அதாவது வக்கீல்களை பற்றி. ஒருத்தர் இப்போ வக்கீல்கிட்ட போய் கேட்டிருக்கார். அதுக்கு அவர் உடனே அந்த வக்கீல் அவருக்கு சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மை சர்வம் சமர்ப்பய அகம் சர்வாபராதேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இது பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய மறுபதிப்பு. அதாவது அந்த வக்கீல் சொல்கிறாரா அந்த ஆள்கிட்ட, அப்பா எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுடு, என்கிட்ட எல்லாத்தையும் நீ சமர்ப்பிச்சிடு, ஒப்படைச்சிடு. நான் உன்னை வந்து எல்லா விதமான வழக்கில் இருந்தும் விடுவிச்சிடுறேன், கவலையப்படாது அப்படின்னு. அதாவது உன்னை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு, உன் உடைமைகளையும் உன் கடமைகளையும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு. அப்படின்னா அவர் சொத்தையே எழுதி கொடுத்துடு அப்படின்னு கேட்குறாரா அவர். அந்த மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார். வேடிக்கை, இது ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம். நக்ன க்ஷபணகே கிராமே ரஜக கிம் கரிஷ்யதி நாபிதோவா கதம் ஜீவேத் கிராமே சிக்க சமாஸ்ருதே. ஒரு துணி துவைக்கக்கூடிய அந்த வெள்ளாளன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் யாருமே துணியே உடுத்துறதில்லை. அதாவது திகம்பரர்கள் நக்னமாக நிர்வாணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அவனால் எப்படி பிழைக்க முடியும்? ஏன்னா அவர்கள் துணி போட்டுக்கிட்டு அது அழுக்கானதானே தோச்சி இவனால் பிழைக்க முடியும். அப்படி இருக்கக்கூடியதான கிராமத்தில், துணியே போடாத கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய கிராமத்தில் எப்படி ஒரு வெள்ளாளனால் ஜீவிக்க முடியுமோ அதே மாதிரி க்ஷவரம் பண்ணுறக்கூடியவன், அதாவது முடி திருத்துபவன், அவனால் இந்த சீக்கியர்கள் வாழக்கூடிய கிராமத்தில் எப்படி காலம் தள்ள முடியும் அப்படின்னு. ஏன்னா சீக்கியர்கள் ஒரு பொழுதுமே க்ஷவரம் பண்ணிக்கிறது, அதாவது தலைமுடியை மழித்து கொள்றதோ இல்லைன்னா தாடியை மீசையை மழித்து கொள்றதோ அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் அப்படியே இயற்கையாகவே வளர்த்து கொண்டே இருப்பார்கள். அப்போது அந்த கிராமத்தில் ஒரு நாவிதனுக்கு, ஒரு முடிதிருத்துவனுக்கு என்ன வேலை இருக்கும்? ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடுறார். அடுத்ததாக லஞ்சம் வாங்கக்கூடிய வாகன ஆய்வாளர், அதாவது இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரேக் இன்ஸ்பெக்டரை பற்றி இவர் ஒரு ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சமயத்திலலாம் லஞ்சம் தரைவிரித்து ஆடுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு முக்கிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதாவது வருஷமேகம்னு மந்திரி சியாக ஷண்மாசம் யான வீக்ஷகா மந்திரிதா மாஸ்துமே தேவ குருமாம் யான வீக்ஷகம். ஒரு அதாவது ஒரு பக்தன்கிட்ட இறைவன் வந்து உனக்கு வரம் கொடுக்குறேன், அந்த வரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷம் நீ மந்திரியாக இருக்கியா இல்லைன்னா 6 மாதம் பிரேக் இன்ஸ்பெக்டராக வாகன ஆய்வாளராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாராம். உடனே அதுக்கு அவன் பதில் சொல்கிறானா, இறைவா ஆண்டவனே, எனக்கு இந்த மந்திரி பதவியெல்லாம் வேண்டாம், 6 மாதம் இருக்கக்கூடிய அந்த பிரேக் இன்ஸ்பெக்டராக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு. அப்போ மந்திரி பதவியில் 1 வருஷம் சம்பாதிக்கிறத இவன் 6 மாதத்துலேயே பிரேக் இன்ஸ்பெக்டராக சம்பாதிச்சிடலான்னு. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், இன்றைக்கும் இதே நிலை தான் நீடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒருத்தரை பற்றி பழிக்கிற மாதிரி, அந்த லஞ்சம் வாங்கக்கூடியவருடைய மனைவியே தன் கணவரை பற்றி படித்து சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம். அதாவது அதிருஷ்டோத் கோச்சலேஷம் வா கேகம் நாயாதி மே பதிஹி அக்ரீத்வா தேன மதிராம் ஜாது நாயாதி மே பதிஹி. அதிருஷ்டோத் கோச்சலேஷம், அதாவது என் கணவர் தினமும் கொஞ்சமாவது இந்த லஞ்ச பணத்தை பார்க்காம வீடு திரும்பவே மாட்டார், அதாவது வாங்கியே தீர்வார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வீடு திரும்பி அதை நேராக கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பணத்தில் ஒரு நாளும் கல் வாங்கி அதை குடிக்காமல் வரவே மாட்டார், வீடு திரும்பவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி ரொம்ப நொந்து சொல்கிறார். வாங்குறான்னு சந்தோஷப்படுறதா இல்லை வாங்கினதை அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாரு, வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லையேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல அந்த மனைவியினுடைய நிலை. அடுத்ததாக ஒரு போலி பண்டிதர்களை பற்றி பழிக்கிறார் கவி. கேட்லாக பண்டிதா கேச்சித் பீட்டிகா பண்டிதா பரே கேச்சித் பண்டித நாமஜ்ஞாக சர்வே சம்ஸ்கிருத பண்டிதாக.
அதாவது கேட்லாக பண்டிதா, அழகாக அந்த ஆங்கில வார்த்தையவே இங்கே சம்ஸ்கிருதமாக பயன்படுத்தியிருக்கார். சில பேர் வந்து கேட்லாக் பண்டிதர்கள் ஆனால் பெருசாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. கேட்லாகில் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும். இந்த பண்டிதர் இந்த மாதிரியான ஒரு டாக்டரேட் பட்டத்தை வாங்கியிருக்கார் இந்த தலைப்பில் அப்படின்னு. சில பேர் பீட்டிகா பண்டிதாக, அதாவது இன்ட்ரோடக்ஷன், அறிமுக பண்டிதர்கள். இப்போ தான் பண்டிதர்களாக இருப்பாங்க, இல்லைனா வெறுமனே அறிமுகம் மட்டும் பண்ணிக்கிட்டு நான் பண்டிதன்னு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேச்சித்த பண்டித நாமஜ்ஞா. சில பேர் வந்து பேரளவில் பண்டிதர்கள், வெறும் நேம் போர்டை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் வேறு எந்த விதத்துலையும் அவர்கள் பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே யாரான்னு கேட்டால் சம்ஸ்கிருத பண்டிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சம்ஸ்கிருத பண்டிதர்கள் அந்த காலத்தில் அந்தளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு இவர் காண்பிக்கிறார். ஒருவேளை தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது இந்த சம்ஸ்கிருத பண்டிதர், இவரும் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் இல்லையா, அப்போ தன் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருத பண்டிதர்கள் நிறைய பேர் ஒழுங்காக கல்வி கற்றுக்காமல் ஏதோ பேருக்கு பண்டிதன்னு அந்த பட்டத்தை மட்டும் வாங்கியிருக்கிறத பார்த்து இவர் அதை வருத்தத்தில் அதை தெரிவிச்சிருக்கலாம், இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கலாம். அடுத்ததாக ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கைத்தட்டல் வாங்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி கவி ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். அதாவது சபாயாம் அத்ய கிம் ப்ரூயாம் ந கிஞ்சித் பிரதிபாதி மே மா பைஷீஹி தர்ஷயை தேபியா சித்திரகண்டான் ஸ்துதோ பவேஹே. 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்களா. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இன்றைக்கி நடக்க போகிற கூட்டத்தில் மீட்டிங்கில் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட அதுக்கான யோசனையே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பனானவன் சொல்கிறானா, கவலைப்படாதப்பா, ஏன் கவலைப்படுற, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணு, சில ஸ்லைடை போட்டு காட்டு, அவ்வளோதான், நீ பாட்டுக்கு நிறைய கைத்தட்டல் வாங்குவ, அப்புறம் என்ன, எதுக்கு கவலை அப்படிங்கிறானா. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நடக்கக்கூடிய மீட்டிங்லெல்லாம் சும்மா ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை அனிமேஷனோட ஒரு ப்ரெசன்டேஷனோட காமிச்சா போகிறோம், உடனே கைத்தட்டல் கிடச்சிடும். அந்த ஏதாவது ஜிஃப் இமேஜஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அந்த டிரான்சாக்ஷன் அது இதெல்லாம் கொடுத்தோன்னா போதும், அதை பார்த்து நிறைய பேர் வாய்ப்பெடுக்கிறவங்க இருப்பாங்க. அது என்னன்னா அந்த விஷயத்தை கூட அவர்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சாலே போகிறோம், நம்ம பெரிய கைத்தட்டல் வாங்கிடலாம். ஏன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு இதாக இன்றைக்கும் நிறைய பேர் மீட்டிங்கில் ஆஃபீஸ்லலாம் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து கவி அன்றைக்கே ரொம்ப மிக மிக அழகாக எள்ளி நகையாடுகிறார். அடுத்ததாக போலி வைத்தியர் மற்றும் ஜோதிடரை பற்றி ஒரு நகைச்சுவையாக கவி சொல்கிறது. மகா வைஜானிகா சர்வே த்வித்ர பீகர பஞ்சகாக நக்ஷத்திர கிரகநாமஜ்ஞாக சர்வே கார்த்தாந்திகா ஜனாக. அதாவது பெரிய விஞ்ஞானி அப்படின்னு யாரா சொல்லணும், யாரை நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தன் 2 அல்லது 3 குவளைகள், இந்த பீக்கர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த அறிவியல் கூடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த குவளைகளுக்கு, அதில் அந்த பீக்கர்களை வந்து யார் ஒருத்தன் 2-3 உடைச்சானோ அவன் தான் ஒரு சிறந்த விஞ்ஞானி. அதே மாதிரி நட்சத்திரங்களுடைய கிரகங்களுடைய பெயர் தெரியுமா, அவன் ஒரு பெரிய ஜோதிஷன் அப்படின்னு நம்ம பேர் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட அத்தனை அது மாதிரியான ஜோதிடர்களும் சரி அறிவியலாளர்களும் சரி இருக்காங்க. அதை தான் கவி அந்த இடத்துல எள்ளி நகையாடுகிறார். அடுத்ததாக ஒரு கவிஞர்களை பற்றி, போலியாக கவிஞர்கள் ஏதோ யாரதோ இன்னொருத்தர்களுடைய கவிதைகள் எல்லாம் திருடி தங்களுடைய கவிதைகள்னு சொல்லி எழுதிக்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரியான கவிஞர்களை பற்றி அவர் ஒரு நகைச்சுவையை காண்பிக்கிறார். நாஸ்திமே கவிதா வஸ்து கிம் லிகேயம் கதம் வத ஸ்துஹி கர்மகரான் தீனான் நிந்தாச்சாரான் புராதனான். அதாவது ஒருத்தன் கவி வந்து இன்னொருத்தனுடைய நண்பன்கிட்ட பேசின்னு இருக்கானா, அப்பா எனக்கு கவிதை எதை பற்றி எழுதுறது, என்ன விஷயத்தை எழுதுறது, அது எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் கூட யோசனையே வரமாட்டேங்கிறது, நீ ஏதாவது சொல்ல அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறானா, ஏன்பா கவலைப்படுற, தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி, தீனான் அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய கஷ்டம், இங்கே உழைக்கும் வர்க்கம்னு கூட நம்ம வச்சுக்கலாம், அந்த மக்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசு. அதே மாதிரி பழமையான ஆச்சாரங்கள் எது இருக்கோ, அதாவது சனாதன தர்மத்தை பற்றி இகழ்ந்து எதையாவது சொல்லு, அதுவே ஒரு பெரிய ஒரு கவிதை வஸ்துவாயிடும், அது எல்லாராலையும் கொண்டாடப்படும், சில பேரால் தூஷிக்கவும் படும் அப்படிங்கிறது அங்கே துவனி பொருளாக இருக்குது. அப்போது இன்றைக்கும் கூட இருக்கிறது பாருங்கள், நிறைய பேர் தங்களை வந்து லைம் லைட்டில், அதாவது இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், தங்கள் பல பேர்கிட்ட புகழை அடையணும் அப்படின்னு சொன்னால் உடனே பழமையான ஆச்சாரங்கள் என்ன இருக்கோ, சனாதன தர்மம் என்ன இருக்கோ அதை பழித்து சொல்லணும் அப்படிங்கிறதுல முதல்ல நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி உயர்ந்து சொல்றதோ என்னமோ, அது உயர்ந்து சொல்றதுங்கிறது அவங்களுக்கு எண்ணமா இருக்காது. இந்த சனாதன தர்மத்தை பழித்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி நம்ம இப்போ சமீபத்திலோட கருப்பர் கூட்டம்ங்கிற யூடியூப் சேனலெல்லாம் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. அப்படி
இந்த ஒரு கவியினுடைய அந்த காலத்திலேயே அவர் எந்த அளவுக்கு அழகாக, அந்த காலம்னு சொன்னால் இவர் சுமார் 1943 எழுதிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அந்த காலத்திலேருந்து கூட இவருடைய எழுத்துக்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனித்து உன்னிப்பாக அதை எல்லாம் எழுதியிருக்காருன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடுத்ததாக போலி மத போதகர்களை பற்றி அவர் பழிக்கிறார். அதாவது இன்றைக்கி எத்தனையோ மத போதகர்கள், அவர்கள் எல்லாம் இந்த பாபாக்கள் அப்படின்னு இருப்பாங்க, பண்டிட், அதுக்கப்புறம் சத்குரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் யாருக்குமே முழுமையாக சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளோ தெரியாது. அந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத மொழியும் தெரியாது. யாருமே ஒரு சரியான ஒரு ஆணிவேரோடு இருக்கக்கூடிய நல்ல ஆழ்ந்த ஞானம் படைத்த ஆசிரியர்கள்ட்ட கல்வி கற்றவர்களே கிடையாது. எல்லாருமே மேலை நாட்டில் யாரோ ஒருத்தர் எழுதின பல புத்தகங்களை, அதாவது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய சனாதன தர்மத்தை பற்றி மேலை நாட்டு அறிஞர் ஒருத்தர் எழுதின புத்தகங்களை படித்து அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இவர் குருவாக சத்குருகராகவும் பெரிய பெரிய பண்டிதர்களாகவும் பெரிய பெரிய பாபாக்களாகவும் இருக்காங்க. அப்பேற்பட்ட மத போதகர்களை இவர் பழிக்கிறார். என்னன்னு படிக்கிறார் அப்படின்னு கேட்டால், கஸ்துவம் பாரத தேசிய தத்துவசாஸ்திர விசாரதா கோர்த்தோஸ்ய கீதா ஸ்லோகஸ்ய நாகம் சாந்தச பண்டிதா அப்படின்னு. யாரோ ஒரு வெளிநாட்டில் 2 பேர் சந்திக்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் சந்திக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்குறார், ஐயா நீங்கள் யார் அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், ஐயா நான் பாரத தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய வேதாந்தி, தத்துவ சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த மற்றவர் கேட்குறார், அப்படியா, அப்படின்னு இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், ஐயா மன்னிக்கணும், நான் பரம்பரையாக வரக்கூடிய வேதாந்தி அல்ல அப்படிங்கிறாராம். அப்படின்னா யோசித்து பாருங்கோ, சும்மா ஏதோ 4-5 புஸ்தகங்களை படிச்சுட்டு போய் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். நம் சுவாமி விவேகானந்தர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆழ்ந்து படித்து ஆச்சாரியாத் பாதமாதத்தை தன் ஆச்சாரியர்களிடத்திலிருந்து கால்வாசி பங்கை பெற்று தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு அங்கிருந்து கால் பங்கு பெற்று தாங்களாகவே சுயமாக படித்து அதிலிருந்து கால் பங்கு பெற்று காலமே அவர்களுக்கு மீதி கால் பங்கு போதித்து முழுமையான பூர்ண ஞானத்தை அடைந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட மகான்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் எங்கே? இவர்களைப் போல போலியானவர்கள் எல்லாம் மதபோதகர்கள்லாம் எங்கே? அவர்கள்கிட்டெல்லாம் போகிறது தான் ரொம்ப ஆபத்தான விஷயம். இவர்களை மாதிரி இருக்கக்கூடியவர்களைத்தான் நம்ம முளையிலேயே கிள்ளி எறியணும். அடுத்ததாக இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பற்றி படிக்கிறார். இத்தனைக்கும் கவியே ஒரு சிறந்த பிராமணர் தான் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். அப்போது இந்த சனாதன தர்மத்துக்கே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு விஷயம் இதுதான். இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்மம் தன்னை தானே பழித்து கொள்ளும். எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். பிராமணர்களை பழித்து கொள்வார்கள். இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லோரும் பழிப்பார்கள். ஆனால் மற்ற மதங்களில் இப்படி செய்யறதுக்கு துளி கூட இடமே கிடையாது. அப்படி செய்தால் அவர்களை உடனுக்குடன் ரொம்ப பெரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு மரண தண்டனை கூட விதிப்பார்கள். ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மம் அந்த அளவுக்கு என்றைக்குமே போகவே போகாது. ஏன்னா இறைவனை நாம் நண்பனாக பாவிக்கக்கூடியவர்கள், இறைவனை நமக்கு எல்லாமாக பாவிக்கக்கூடியவர்கள். அதனால் அதில் பழிக்கிறது அப்படிங்கிறது கூட ரொம்ப எளிமையான விஷயம். இங்கே பிராமணனாக இருக்கக்கூடிய கவி சாமானியமாக பிராமணர்களை பற்றியே பழிக்கிறார். அதில் இருக்கக்கூடியதான விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பிராமணோகம் அகம் பூஜ்யா மந்திரம் பட நமோஸ்துதே மந்த்ரான் ஜானாமி நைவாகம் நபிதா நாபி தத்பிதா. ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிறார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நான் பிராமணன், மிகவும் மதிக்கத்தக்கவன் அப்படிங்கிறார். உடனே அதுக்கு இன்னொருத்தர் கேட்குறார், அப்படியா, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு எந்த அளவுக்கு பணிவாக கேட்கிறார். காண்பிச்சுட்டு உடனே அவர் கேட்குறார், ஐயா இந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த பிராமணன் தன்னை சொல்லிக்கிட்டார் இல்லையா, அவர் சொல்கிறானா, மந்திரமா அப்படின்னா என்ன, எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியவே தெரியாது, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு என்ன, எங்கள் அப்பாவுடைய அப்பாவான தாத்தாவுக்கு கூட தெரியாது அப்படிங்கிறாராம். அதாவது கேவலம் நாமஜ்ஞா, வெறும் பெயர்களில் மாத்திரம் பிராமணன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறதுங்கிறது ரொம்ப வெட்கக்கேடானது அப்படிங்கிறது தான் கவியினுடைய தாற்பயம். நாமதேயத்தில் மட்டும் அது இருக்கக்கூடாது, சுபாவத்திலையும் சரி குணத்திலையும் சரி அந்த பிராமணியத்தை நம்ம கொண்டு வரணும். நிறைய பேர் நான் பிராமணன் தங்களை ரொம்ப மிகவும் பெரியவர்களாக சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா, நம் சுபாவங்கள் அப்படி இருக்கா, காலத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது நம்ம நடந்துக்கிறோமான்னு பார்க்கணும். 100க்கு 100 இருக்க முடியலன்னாலும் கூட காலத்துக்கேற்ற மாதிரி ஓரளவுக்காவது நம்ம அந்த விஷயங்களை கடைபிடிக்கிறோமா, சந்தியாவந்தனம் அடிப்படையான ஒரு விஷயம் அதையாவது செய்கிறோமா, பகவத் அர்ச்சனை அதை செய்கிறோமா, வருகிற
விருந்தாளிகளை உபசரிக்கிறோமா, பூத யஜ்யம்னு சொல்லக்கூடிய பசு பட்சி மிருகங்களுக்கெல்லாம் செய்கிறோமா, தேவதார்ச்சனங்கள் எல்லாம் பண்ணுறோமாங்கிறதையாவது நம்ம பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட பஞ்ச மகா யஜ்யங்களையாவது நம்ம செய்கிறோமான்னு. அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் தன்னை பிராமணன் அவர்கள் சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்கே கவியனுடைய தாற்பயமே. அதுக்கப்புறம் அடுத்ததாக உடனே இந்த போலி பேச்சாளர்கள், இந்த அவையில் பேசக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்களை பற்றி கவி ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். அதாவது அத்தியக்ஷஸ்ய குருஸ்தோத்திரம் தத்பஷாத் காரியதர்ஷினः பிரசஸ்யச் சபாம் பஷாத் எத்கிஞ்சித் ஜல்ப சாதுதத்து. ஒருத்தன் நல்லா கைத்தட்டல் வாங்கணும், இல்லை சிறந்த பேச்சாளன் அப்படின்னு அவன் பேர் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல அவை தலைவர், அதாவது சிறப்பு விருந்தினர், இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவர்களை பற்றி புகழ்ந்து பேசணுமா. அதுக்கு அடுத்தது அந்த அவையில் மேடையில் முக்கிய அதிகாரியாக இருப்பார் இல்லையா, அவரை புகழ்ந்து தள்ளணுமா. அதாவது அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணவர் இப்படி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவர்களை. அதுக்கு அடுத்தது மேடையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் புகழ்ந்து தள்ளணுமா. இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் எதை நாம் உளறி கொட்டினாலும் கூட, எதை உளறி கொட்டினாலும் கூட அது ஒரு சிறந்த பேச்சு அப்படின்னு கொண்டாடப்படும் அப்படிங்கிறார் கவி. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த கவிதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டோம் பாருங்க. இப்படி எத்தனையோ கவிதைகள், இன்னும் அதிகமான ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார். காலத்தின் குறைபாடு காரணமாக நான் தேர்ந்தெடுத்த சில ஸ்லோகங்களை மட்டும் இங்கே உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். இன்னும் நல்ல ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.